வணக்கம் மக்களே, தினமும் தயிர் சாப்பிடலாமா? அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த உணவுகள்ல ஒன்றா தயிர் இருக்குதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தயிரை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆனா ஆசிய நாடுகள்ல பசுவின் பாலை முறையா வெப்பநிலை சூடாக்கி பின்னர் நொதித்தல் முறையில செய்யப்படுவதுதான் தயிர். இந்த தயிரை நம்மளுடைய தினசரி உணவுல சிறிதளவேனும் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்வதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றத இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். தயிர் கடைகளில் வாங்கினாலும் காலங்காலமாக எந்த ரசாயனங்களும் பயன்படுத்தாம இயற்கையான நொதித்தல் முறையில நம்மளுடைய வீடுகளிலே செய்து பயன்படுத்திட்டு வரோம். இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் பண்புகள் நம்மளுடைய குடல்ல நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்து குடல் மற்றும் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இதை தினசரி உணவுல சேர்த்து கொள்வதன் மூலம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். தயிர்ல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. குறிப்பா வைட்டமின் B12, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், மெக்னீசியம் மற்றும் பிற மினரல்கள் அதிகமா காணப்படுது. பொதுவாக பால் பொருட்கள் சாப்பிடும் போது அஜீரணம் தாமதம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தயிர்ல உள்ள ப்ரோபயாட்டிக் தன்மையால நம்மளுடைய ஜீரண மண்டலம் துரிதமா செயல்பட்டு ஜீரண ஆற்றலை மேம்படுத்துகிறது. அதோடு தயிர்